அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியினர் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வீட்டில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், எவ்வளவு நேரமாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது? என்ன முக்கியமான விஷயங்கள் குறித்து இதில் பேசப்பட வாய்ப்பு இருக்கிறது? காலையில் சரியாக 11 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கியது. பன்னீர்செல்வம் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த 7 பேர் கொண்ட குழு, பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், அதேபோல மதுசூதனன், செம்மலை, மனோஜ் பாண்டியன் உட்பட மூத்த நிர்வாகிகள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்று தொடர்ச்சியாக அந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக 3 முடிவுகளை நாம் பார்க்க வரும் என்று எதிர்பார்க்கலாம். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் முதலாக இன்று மாலை ஒரு பொதுக்கூட்டமானது RK நகர் தெருவுக்கு உட்பட்ட AE கோயில் தெருவில் நடைபெறுகிறது. அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணி சார்பாக அந்த பொதுக்கூட்டத்தில் பன்னீர்செல்வம் கலந்து கொள்கிறார். அந்த பன்னீர்செல்வம் கலந்து கொள்ள அந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுப்பதற்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த முடிவுகளானது அவர் வரும் 5ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது தொடர்பான ஒரு அறிவிப்பு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு சுமாராக 2 வார காலத்திற்கு மேலாக ஆகிவிட்டது. அந்த 2 வார காலம் ஆகியும் பேச்சுவார்த்தைக்கு பல்வேறு நிபந்தனைகள் விதித்தது பன்னீர்செல்வம் தரப்பாக நேரடியாக. மேலும் மறைமுகமாக பல்வேறு தரப்பு அவர்கள் தரப்பாக பல்வேறு நிபந்தனைகள் வைத்தார்கள். அதனால் இரு அணிகளுக்குமான பேச்சுவார்த்தையானது காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்றும், எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை எவ்வாறாக சிறப்பாக கொண்டாடலாம் என்பது தொடர்பாகவும் அறிவிப்புகள் இன்று மாலை நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், இப்ப கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முக்கியமான முடிவுகள் தொடர்பான அறிவிப்புகள் பொதுக்கூட்டத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிறதுனால செய்தியாளர் சந்திப்புக்கு வாய்ப்பு இல்லையா? தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீர்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அணி தொடர்ச்சியாக இரு அணிகளும் இணைந்தால் நன்று என்று அனைத்து தலைவர்களும் சரி, மூத்த அமைச்சர்களும் சரி, எல்லாரும் தொடர்ச்சியாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போதெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அணி கூறி வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு தொடர்ச்சியாக விட்டு வந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அணியானது 2 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வருகிறார்கள். அதாவது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து CBI விசாரணை வேண்டும், சசிகலா மற்றும் அவரது சொந்தங்கள் சார்ந்த அவர்களது குடும்பத்தை சார்ந்த அனைவரும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. அண்மையில் வெளிவந்த அந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளிடமிருந்து இரட்டை இலை பெறுவதற்கான அந்த அபிடவிட் என சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்தில் சசிகலா மற்றும் தினகரனின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தலைமை நிலை செயலாளராக முதலமைச்சர் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இந்த பேச்சுவார்த்தைக்கு காலதாமதம் செய்கிறார் என்று நேற்றே முதலமைச்சரும் அறிவித்திருந்தார். ஆகையால் இது தொடர்பான அறிவிப்புகளும் அவர்கள் வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு வெளியே வரக்கூடிய தலைவரிடம் நாம் சந்தித்து உள்ளே நடந்த ஆலோசனை குறித்து நாம் அவர்களிடம் கருத்து கேட்கலாம். ஆனால் செய்தியாளர் சந்திப்புக்கான எந்த ஒரு அழைப்பும் இதுவரை விடுக்கப்படவில்லை. கார்த்திகேயன்.